ஓகே. ஆனா டீசர் ட்ரெய்லர்லயே பார்த்தோம். படம் இன்னும் நம்ம பார்க்கல. பட் டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ சர்ச்சையான விஷயங்கள் அந்த படத்துல இருக்கு. ஆனா அது சென்சார் போர்ட கடந்து வந்துருதே சார் படம். ஏங்க யார் படம் எடுக்கிறாங்கங்கிறது தானங்க இன்னைக்கு. அதாவது படத்தின் தரத்தையோ அல்லது அதனுடைய தகுதியை வச்சோ இங்கே சென்சார் முடிவு பண்ணுதான்னா இல்லை. அது யாருடைய படம்னு பார்க்குது. இப்போ வன்முறை ஜனநாயகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களே. ஜெயிலர்னு ஒரு படம் வந்துச்சு, அப்போ தலையை வெட்டுறாரு ரஜினி, ரத்தம் அப்படியே கொப்புளிக்குது. அது எப்படி யூ கொடுத்தீங்க நீங்கள்? அதுக்கு பிளர் கூட பண்ணலையே. எப்படி யூ கொடுத்தாங்க? அப்போ படத்துக்கு படம் சென்சார் அமைப்பு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது இது போன்ற படங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கந்தன்மலை மாதிரி தான். கந்தன்மலையில் எவ்வளோ கருத்துக்களை சொல்கிறாரு எச்ராஜா. வந்துச்சே எதையாவது வெட்டினாங்களா என்ன? அப்போ யார் படம் எடுக்கிறாங்கன்னு தான் பார்க்குறாங்களே தவிர இந்த படம் என்னவா இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. எல்லா அமைப்புகளும் அப்படி தான். ஆனால் இது இப்படியே மாறிச்சுன்னா நாளைக்கு நம்ம அவங்கள கொஞ்சம் சௌகரியப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சியை வச்சுட்டோம் அப்படின்னா சென்சாரில் போயிடும் அப்படின்றக்காக இவங்க படங்களை அந்த மாதிரி கொண்டு போயிட்டா எப்படி எடுத்துக்கிறது? அப்படி தான் வரும். நீங்கள் நீ கொஞ்ச நாள் போக பாருங்கள், எதிர்கருத்து உள்ளவர்களுடைய படத்தை வரவே விட மாட்டாங்க. அதனுடைய ஆபத்து ஜனநாயகம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. நீங்கள் அப்போ அனுபவிக்க தானே போகிறாங்க இங்கே எல்லாரும்.